சகோதரர் விஷால் அவர்களுக்கு பெப்சியின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். காற்றை கையில் பிடிக்க முடியாது, விஷாலை நேரில் பார்க்க முடியாது. ஒரு நாள் 24 மணி நேரம் கூட இருப்பாரு, 24 நாள் காணாம போயிடுவாரு. நீ போன் பண்ணி போனுக்கும் வலிக்கும் எங்களுக்கும் வலிக்கும். எங்கடா போனா நினைக்கும் போது சார் போன் பண்ணிக்கலாம் சார், போன் பண்ணிக்கலாம் சார், 24 முறை போன் பண்ணுவார். ஆனா எனக்கு ஒரு பயம், விஷால் நான் வர முடியுமா சார்? வந்துடுறேன் சார். அதாவது வர்றவங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க, இப்போ என்னைக்கு ஃபங்க்ஷன் சார், வரலாமா அப்படியான்னு. நான் கூப்பிட்டோன்னே வந்துடுறேன் சார்னார். அப்பவே எனக்கு டவுட்டு, வருவாரா மாட்டாரா, யோசிக்காம சொன்னாரு அப்படின்னு பயத்துக்கிட்டே கேட்டேன். விஷால் நான் நேம் போட போறேன் இன்விடேஷன். இல்லை சார் நான் டெஃபினட்டாக வந்துடுனாரு. அப்புறம் இன்விடேஷன் கொடுக்க போகும்போது ஃபோன் பண்ணார், தீனா வந்து கொடுத்துட்டு ஃபோன் பண்ணாரு, நான் வந்துடுனாரு. காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை. சரி வழக்கம் போல அண்ணன் வந்து டிமி கொடுத்துட போறாரு என்னவோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சரி இன்னும் பாலகோபி கேட்டு ஃபோன் பண்ணி பார்ப்பான்னு. பாலகோபி ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் பெங்களூர்ல வந்துட்டு இருக்காரு, நேராக ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே வந்துரு, எந்த நேரமாக தான் நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னார். அந்த வகையில் அவர் சொல்ல காப்பாற்றி இங்கே வந்து சேர்ந்துருக்காரு விஷால். உண்மையில் சம்மேளனத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. விஷால் இது முடிஞ்சா ஏன்னா உங்க வாழ்நாள் ஒரு 15 நாள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க ஒரு படம் பண்ணி அதுல ஒரு ஃபண்ட் கரெக்ட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு நல்ல டைரக்டர். உங்களுக்கு நீங்க கதை கேட்க கூடாது. இப்ப எப்படி வந்து கூப்பிட்ட உடனே ஃபங்க்ஷன் வரேன்னு சொல்லிட்டீங்களோ, ஏன்னா சில நேரங்களில் தள்ளி போடும்போது கதை ஒரு காரணம். சிறந்த டைரக்டர் வச்சு ஒரு சிறந்த படைப்பு நாங்கள் கொடுக்குறோம். நீங்க ஒரு 15 நாள் உங்க வாழ்நாளை கொடுத்தீங்கன்னா எங்க எல்லாருடைய வாழ்க்கை மிக சிறப்பா மாறும். இப்ப நாங்க ஒரு புதிய முயற்சி தொடங்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டிங் தேவைப்படுது. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, டெய்லி சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளி 3 மாசமாவது 4 மாசமாவது 5 மாசம் லைட்மேன் ஒருத்தர் ஒர்க் பண்ணாருன்னா 3 மாசம் ஒரு சம்பளத்தை வாங்குறது. இப்போ சில கம்பெனிகள், எல்லாருக்கிட்டையும் இல்லை, சில கம்பெனிகள்ல இப்போ டெய்லி வேஜஸ் டெய்லி சம்பளம் கொடுக்குறோம். இது வரைக்கும் நடைமுறைக்கு வந்ததே இல்லை. அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம், இப்போ டெய்லி வேஜஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு எவ்வரி சாட்டர்டே நாங்கள் சம்பளம் கொடுத்துடணும். அது ப்ரொடியூசர் கொடுக்கலனா கூட நாங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்சூரன்ஸ் கூட முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம் 100 ரூபாயோ 1 ரூபாயோ 100 ரூபாயோ சனிக்கிழமையான எங்க சம்பளம், வேலை செஞ்ச சம்பளம் எங்களுக்கு வந்து நினைக்கிறோம். அதுக்கு நாங்க ஒரு ஃபண்ட் ரெடி பண்றோம். தயாரிப்பாளர்கள் ஒற்றுமையா இருக்கணும். தயாரிப்பாளர்கள் தான் முதலாளிங்க. தயாரிப்பாளர் வந்து ஒற்றுமையா இருந்தா எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், 1 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் நீங்க படம் பண்ற வரீங்கன்னா வராதிங்க, பசங்க பேர்ல பிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை வந்து நிலத்தை போட்டுருங்கன்னு என்னை திட்டினாங்க. இவன் எப்படி வந்து இப்படி பேசலான்னு. ஆனா அதான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் சினிமா வந்து தத்தளிக்குது. நான் ஓப்பனா சொல்றேன், இன்றைய காலகட்டத்தில் சின்ன சினிமாக்கள் வந்து தத்தளிக்குது. இது யாரும் வந்து மறுக்க முடியாது. எனக்கு தெரியும், போஸ்டர் மட்டும் நான் பார்க்குறேன், ஆனா தியேட்டர்ல மட்டும் ஆள் இல்லை. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, சினிமா வந்து முதல் ப்ரையாரிட்டியா இருந்தது ஃபர்ஸ்ட் கரோனா முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பாடு கூட்டிட்டு போறது பிள்ளைகளை, அதுக்கப்புறம் வந்து பீச்சு கூட்டிட்டு போறது. இப்போ வந்து நாங்க 2வது இடத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம். இப்போ முதல்ல வந்து சாப்பாடு பசங்களை கூட்டிட்டு போறது, வருஷத்துல வந்து 12 படங்கள் பாக்குறாங்கன்னா கரோனா முன்னாடி இப்போ வந்து 8 படங்கள் இல்லைன்னா 6 படங்கள் தான் பாக்குறாங்க. அதான் உண்மை. நான் ஓப்பனா சொல்றேன், என்ன தப்பா நினைச்சாலும் நீங்க எனக்கு கவலை இல்லை. நான் செல்வனி சார் மாதிரி நான் ஓப்பனா மனசார பேசுற ஒரு ஆள். இது வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒற்றுமையா வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா உண்மையிலே நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருப்போம். இது எப்படி, இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா, எங்கிட்டயாவது கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல சம்பந்தமே இல்லாம வந்து யாரும் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, யாருன்னே தெரியாது, ஒவ்வொருத்தரும் வந்து பேசுவாங்க. ஆனா எங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வந்து சினிமாக்கு சார்ந்த நபர்கள், சினிமா உயிரோடு இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒவ்வொரு மனசு. இத்தனை மனசு சேர்க்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. செல்வனி சாருக்கு தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டேன், என் கல்யாணம் வந்து அந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் வரும்ன்ட்டு. ஆனா 9 வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது. இன்னொரு 4 மாசத்துல
கட்டடம் வந்துடும். நீங்கள் எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் எல்லாரும் நான் கூப்பிடுவேன். ஒரு கட்டடம் நானும் பார்க்குறேன், நடிகர் சங்க கட்டடம் 4 தூண் இருந்தால் தான் அந்த கட்டடம் வந்து அமைக்கப்படுது. அந்த பேஸ்மெண்ட் இருந்தால் தான் அந்த தூண் அந்த அந்த கட்டடம் அமைக்கப்படுது. சும்மா வந்து ஒரு கட்டடம் எழுப்ப முடியாது. அந்த தூண்கள் நீங்கள் தான். சினிமா துறைக்கு தூண்கள் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. 20 வருஷம் நான் வந்து ஏங்கிட்டு இருக்க முடியாது நடிகரா. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்ப்பேன். நான் ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்வேன் தயாரிப்பாளர்களுக்கு, ஏன் மொபைல் டாய்லெட் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு சாதாரண விஷயம் தானே, 2000 ரூபாய் தானே, 2500 ரூபாய் தானே. லேடிஸ் எங்கிட்டு போவாங்க பாத்ரூமுக்கு? ஜென்ஸ் எங்கிட்டு போவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் பாத்ரூமுக்கு? ஒரு மொபைல் டாய்லெட் வைக்க வேண்டியதானே. சரி, நானா இருக்கலாமே ஒரு முன் உதாரணமான்ட்டு நான் வச்சுட்டேன். ஏன்னா அதுதான் முக்கியம். வயசுல சின்னவன், ஆனா முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம். ஆனா என்ன பண்றது, எனக்கு பிடிச்ச தலைவர், அவரை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு துணையா வந்து நான் வந்து நிறைய முடிவுகள் எடுத்தேன். ஆனா உங்க வயிற்றுல வந்து நான் அடிக்கிறதுக்கு என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது. உங்க வயிற்றுல அடிச்சா நான் நல்லா இருக்க மாட்டேன். நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன். எங்க வீட்டில் நான் போய் சொல்லுவேன், 24 கிராஃப்ட் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க நடிகனா. 7 கோடி மக்கள் 8 கோடி மக்கள் என்னை ஏத்துக்கிட்டாங்க நடிகனா, அது வேற விஷயம். ஆனா 24 கிராஃப்ட் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாள் வந்து சிரிச்ச முகத்தோட என்னை வந்து வாழ்த்து வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அந்த சிரிச்ச முகத்தோட வேலை செய்யறது இருக்கு பாருங்களேன். அது ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து கிடைக்கிற அந்தஸ்து. ப்ரொடியூசர் கொடுக்குற பணம் கூட வந்து முக்கியம் இல்லை. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, கடந்த 4 வருஷமா நான் வந்து போராடிட்டு இருக்கேன். செல்வமணி சார் கிட்ட கூட நான் சொல்ல இந்த விஷயம், நான் எப்படியாவது நல்லா சம்பாதிச்சு, அவர் சொல்லுவாரு, விஷால் நீ வந்து வெறும் போய் நடி, ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடி, போய் நடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிற வழியை பாரு. நீ போதும், நீ பண்ண சேவை போதும், நீ பண்ண சேவை போதும், நீ ஃபர்ஸ்ட் 4 படத்துக்கு போய் நடி. அவர் சொன்ன விஷயம் வச்சு என் மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் நான் யோசிச்சேங்க. இது நான் வந்து சும்மா உங்களை வந்து இன்னைக்கு வந்து சந்திச்சேன், இங்கிட்டு வந்து நான் மேடையில் பேசுறேன் அதுக்காக நான் சொல்ல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வருஷம் 4 படம் சம்பாதிச்சு உங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அது எனக்கு வந்து என் தொழிலுக்கு நான் வந்து தர்மம் செஞ்ச மாதிரி ஒரு விஷயம். நான் எப்படியாவது இந்த வருஷம் வந்து உழைச்சி 4 படம் பண்ணி கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் நான் வந்து அந்த இன்சூரன்ஸ்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு வந்து நான் அமைக்கிறேன் மெடிக்கல் செக்கப்பு. தயவு செஞ்சு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. ஃபைட்டர்ஸ் யூனியன் ஆகட்டும், லைட்மேன் யூனியன் ஆகட்டும். ஏன்னா அவங்க உழைக்கிற உழைப்புக்கு வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் தேவைப்படுது. ஆனா அது வந்து நிரந்தரம் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது நீங்க சொல்லுங்க. நாங்கள் நடிகர் சங்க சார்பாக நான் வந்து நான் பண்ணித்தரேன். நான் கார்த்தி, நாசு சார், பூச்சி சார், கருணாஸ் கிட்ட கேட்டு நான் சொல்றேன். எனக்கு செல்வமணி சார் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டாரு. படன்னு ஓப்பனா பேசிடுவாரு. முடிவு வந்து டக்குன்னு வந்துடும். யோசிச்சு சொல்றேன் விஷால், நாளைக்கு யோசிச்சு சொல்றேன், ஒரு வாரம் கழிச்சு நம்ம பேசலாம், அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட் அந்த நேரத்திலே வந்து முடிவு எடுக்கிறது.
அது எங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக வந்து என்றைக்குமே பெப்சிக்கு உடந்தையாக இருப்போம். ஏன்னா வந்து இது 1 வருஷம் 2 வருஷம் அமைப்பு இல்லை. சார் சொன்ன மாதிரி, செல்வமணி சார் சொன்ன மாதிரி 30 வருஷம் அமைப்பு. இதில் நீங்கள் வந்து எவ்வளோ உழைச்சிருக்கீங்க, எவ்வளோ உழைக்கிறீங்க. அவர் சொன்ன மாதிரி கரெக்டு. ஆக்டர்ஸ் கரெக்டாக வந்து ஷூட்டிங் வந்தால், டைரக்டர்ஸ் கரெக்டாக பட்ஜெட்டில் படம் பண்ணால், ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் ஒற்றுமையாக இருக்கணுங்க. சில சர்ச்சைகள் இருக்கலாம், சில விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கட்டி மேக்கரா இருப்பாருங்களேன், அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ரோஜாமா வேற எங்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு தான் கேட்கணும் எப்படி எப்படி வந்து தாங்கிக்கிறாங்க அந்த டென்ஷன் அவர் வீட்டுக்கு போகும்போது. எல்லாம் தாண்டி வந்து ஒரு மனுஷன் வந்து 20,000 பேர் 30,000 பேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து நின்று பேசி தம் கட்டி வேலை செஞ்சு எல்லா கிராஃப்டும் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்றாருன்னா, அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மனதைரியம் வேணும். ஒரு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் 3500 பேர் வந்து நான் கட்டி மேய்க்கிறது இல்லை, அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களோட நன்மை, அவங்களோட நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துக்கிறது. நான் கார்த்தி எல்லாரும் ஒரு ஒரு அமைப்பாக வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து, எனக்கு தெரிஞ்சு ஜூலையில் முடிஞ்சிடும். ஏன் கல்யாணம் எப்போன்னு தெரியாது. நீ எல்லாரும் வரணும், நீ எல்லாரும் வந்து வாழ்த்தணும். அது உங்களோட கட்டடம். அது அது வந்து நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அது. நீங்க எல்லாரும் வரணும். நீங்க அம்மாக்கள், பெரியவர்கள் எல்லாரும் வந்து நீங்க சிரிச்ச முகத்தோட நான் உங்களை பார்க்கணும். அங்கிட்டு நான் நிற்பேன், வாசல்ல நிற்பேன். பெப்சி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது. ஆனா ஒரு விஷயம்தான், அதுல அவங்கள புண்படுத்தாம, அவங்க வயிற்றுல அடிக்காம அந்த விஷயங்களை மாற்றணும்னு செல்வமணி சார் வந்து ஒரு துணியா இருந்தார். அதுதான் பெரிய விஷயம். நாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். நடிகர் சங்கமா இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும், பெப்சியா இருக்கட்டும், எந்த சங்கமா இருக்கட்டும், நம்மெல்லாம் ஒரு குடும்பங்க. நம்ம எல்லாரும் வந்து வெளியில பார்க்கும்போது நீங்க என்ன சொல்ல போறீங்க? சினிமால இருக்கேன்னு சொல்ல போறீங்க. நானும் அதான் சொல்ல போறேன். நான் நடிகன், நான் வந்து 20 வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லல. நீ என்ன பண்ற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நான் சினிமால இருக்கேன்னு சொல்ல போறேன். அதே மாதிரிதான் நீங்களும் சொல்ல போறீங்க, அதே மாதிரிதான் எல்லாரும் சொல்ல போறாங்க. எல்லாரும் அது சொல்லலாம், ஒற்றுமையா இருக்கலாம். எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். முதலாளிகள் வந்து ஒற்றுமையா இருந்தா எல்லாமே நல்லது நடக்கும். அதுக்காக உறுதுணையா இருக்கிற ஒரே தலைவர் செல்வமணி. பயன்படுத்திக்கோங்க, தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. எனக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு. எனக்கு நடுவில் நான் வந்து பார்க்கல, நான் படப்பிடிப்புல இருந்ததுனால. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒண்ணுதான்.
நீங்களும் நானும் ஒண்ணுதான். சாயம் பூசின நீங்களும் சாயம் பூசின நானும் ஒண்ணுதான். அதுல ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. சாயம் பூசினவங்க அத்தனை பேரும் நடிகர்கள். அது ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சாயம் பூசினவன் நடிகன், நடிகை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். சாரி, நீங்க டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்ற நேரம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன ரொம்ப ரொம்ப நன்றி என்ன அழைச்சதுக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் தான் அவர் சொன்னோடனே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். எப்போன்னு கூட சொல்ல அவரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. நான் சொன்னேன்ல, ஒரு படப்பிடிப்புல சில பேர் தான் நான் சந்திப்பேன். ஆனா நீங்க அத்தனை நெஞ்சங்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுல வந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து இது சிறந்த வாய்ப்பு. இன்னைக்கு என் நாள் என் வயிறு நிரம்பிடுச்சு. இப்ப நான் சாப்பிட தேவையில்ல, என் வயிறு நிரம்பிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு என்ன தேவையோ நாங்க நடிகர் சங்கம் சார்பா வந்து நடிகர் சங்கம் சார்பா இல்ல, விஷால் சார்பா, நடிகர் சங்கம் சார்பா, எல்லா சார்பா வந்து கண்டிப்பா வந்து ஒரு துணையா நாங்க இருப்போம். அதுல எந்த மாற்ற கருத்து கிடையாது. திரும்பவும் சொல்றேன், நான் சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும். நான் என்ன வாழ்க்கை வாழ்றேனோ, நான் என்ன சந்தோஷம் அடையிறனோ, அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையை வாழணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.